Welcome you all for the module number 3. So in this module we are going to see about the limit state method. போன மாடியூல்ல working stress method சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து we are going to see the limit state method. ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்துருவோம். சிங்லி ரீஇன்ஃபோர்ஸ்ட் ரெக்டாங்குலர் செக்ஷன். சிங்லி அப்படின்னா ஒரு ராட் யூஸ் பண்ணுறது கிடையாது தம்பி, நல்லா பார்த்துக்கோ. சிங்லி ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் வில் பி ப்ரொவைடிங் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ஒன் சைடு, ரைட்? எய்தர் ஆன் த டாப் ஆர் பாட்டம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சிங்லி ரீஇன்ஃபோர்ஸுங்கிறது கம்பல்சரியாக வி ஷுட் ப்ரொவைட் இன் தி பாட்டம் சைடு, ரைட்? ஸோ சிங்லி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஒரு பீம் இருக்குது, கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா பாட்டம் தான் என்னது, ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருக்கேன், நான் டென்ஷன் ஜோனுன்னு ஸோ நம்ம ஒரு சைடு மட்டும் பாட்டம் சைடு டென்ஷன் சைடு மட்டும் நீ ஸ்டீல் ராடு வச்ச அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, சிங்லி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன்லி ஆன் ஒன் சைடு ஆஃப் த செக்ஷன். ஒன் சைடுங்கிறதுக்கு பதிலாக நீ என்ன தான் வச்சுக்கணும், பாட்டம் சைடு, ரைட்? அதுதான் என்னது, சிங்லி ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ உன்னோட இந்த இருக்கா அந்த கிராஸ் செக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் பாட்டமில் தான் நான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுருக்கேன், ரைட்? இதுதான் என்னது, சிங்லி ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன், ரைட்? இதில் என்ஏங்கிறது ஆல்ரெடி நியூட்ரல் ஆக்சிஸ்னு உனக்கு தெரியும். நியூட்ரல் ஆக்சிஸ்னால் அந்த இடத்துல எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. இதர் கம்ப்ரசிவ் டென்ஸில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ஸ்ட்ரெஸ் வில் பி ஜீரோ. உனக்கு ஆல்ரெடி நான் உனக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம், ரைட்? அப்போது கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னால் என்ன அப்படின்னா, த நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபார்ம்ட் இன் எ பேலன்ஸ்டு செக்ஷன் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போ இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ங்கிற இடத்துல என்ன இருக்கும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். அப்போ பேலன்ஸ்டு செக்ஷனில் வர்ற நியூட்ரல் ஆக்சிஸ் பேர் தான் என்னது, கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போ அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ்டு செக்ஷன்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம், ரைட்? ஸோ ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஃப் தேர் இஸ் மோர் ஆர் லெஸர் ஸ்டீல் தேன் தட் ஆஃப் ரெக்யர்ட் ஃபார் ஏ பேலன்ஸ்டு செக்ஷன், the position of neutral axis will depend on the amount of steel and stress developed in the section, right? என்னன்னா நீ பேலன்ஸ்டு செக்ஷனாக என்னென்னா கரெக்டான, இப்போ நான் ஒரு செக்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த காங்க்ரீட் வந்து ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு எனக்கு 4 ராடு தான் யூஸ் பண்ணணும்னா கரெக்டாக நான் 4 ராடு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் என்னது, பேலன்ஸ்டு செக்ஷன். அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்போ உன்னோட காங்க்ரீட்டும் உன்னோட ஸ்டீலும் ஒன்று போல் என்னாகும், ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆகும். இப்போ நான் 4 ராடுக்கு பதிலாக 3ன்னு குறைச்சிட்டேன், இல்லை 4க்கு பதிலாக 6 ராடு வச்சிட்டோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிபெண்டிங் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் மேலேயோ கீழேயோ மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் என்னது, ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ், ரைட்? இட் மே லைஸ் அபோவ் ஆர் பிலோ த கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ். உனக்கு கூட இருந்துச்சுன்னா மேலே, குறைவாக இருந்துச்சுன்னா கீழே அப்படிங்கிற மாதிரி உனக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுதான் என்னது, ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ்ங்கிறது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட், பேலன்ஸ்ட், ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்ட். அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் சொன்னேன் இல்லையா, அதுதான். இதுதான் அண்டர் அப்படின்னாலே என்ன அர்த்தம், கீழே அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா இஃப் தேர் இஸ் லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பேலன்ஸ்டு செக்ஷனாக என்ன, கரெக்டான ஸ்டீல் வைக்கிறோம், கரெக்டாக தேவையான அளவு ஸ்டீல் வச்சுட்டேன். தேவை 4 ராடு தான், ஆனால் நம்ம கம்மியாக 3 ராடு தான் வைக்கிறோம்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு பேர் தான் என்னது, அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட். இஃப் தேர் இஸ் லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் தேன் கான்க்ரீட், ரைட்? அப்போ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் கேனாட் பி டெவலப்டு. அப்போ கான்க்ரீட் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் below the permissible limit and the section is called under reinforced, ரைட்டா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நீ தேவையான அளவு ஸ்டீல் வைக்காமல் கம்மியாக வச்சிட்டேன்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஒன்று போல் டெவலப் ஆகாது, ரைட்? கான்க்ரீட்டை விட என்ன ஆயிரும், சீக்கிரமே வந்து ஸ்டீலில் வந்து அட்டைன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கான்க்ரீட் அட்டைன் ஆகும். தி செக்ஷன் தான் என்னது, அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன். அப்போது கம்மியான அளவு வச்சதுனால என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டீல் தான் வந்து ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணியிருக்கோம், காங்க்ரீட் அட்டைன் பண்ண லேட்டாக தான் அட்டைன் பண்ண ஆகும். அப்படின்னா உன்னோட நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன ஆயிரும், மேலே போயிடுது, ரைட்? இதுதான் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னால் என்னது, பேலன்ஸ்டு செக்ஷனில் இருக்கிறது. இப்போ வந்து நீ அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் செக்ஷனில் உன்னோட ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன ஆயிடுது, தேவையான அளவோட நீ ஸ்டீலை குறைச்சிட்ட, ரைட்? அப்போ வந்து ஸ்டீல் ஃபஸ்ட்டே அட்டைன் ஆயிரும். அப்போ அடுத்து தான் காங்க்ரீட் வந்து அட்டைன் ஆகும், ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உன்னோட நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே மூவ் ஆயிடுச்சு. அதே ஓவர் ரீஇன்ஃபோர்ஸில் பாரு, இஃப் தேர் இஸ் மோர் ஸ்டீல் தேன் தட் ரெக்யர்ட் ஃபார் ஏ பேலன்ஸ்டு செக்ஷன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 4 ராடு வேணுங்கிற இடத்துல நான் வந்து என்ன பண்ணிடுறேன், 5 ராடு வச்சிடுறேன், ரைட்? 5 ராடு வச்சிடறேன்னா அப்போ யோசிச்சு பாரு, கான்க்ரீட்டு அதே அளவு தான், பட் 4 ராடுக்கு பதிலாக நான் 5 ராடு வச்சுறேன். அப்போ இப்போ முதல்ல எது வந்து ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணும், கான்க்ரீட் அட்டைன் பண்ணணும். ஸ்டீல் வந்து என்ன ஆகும், இட் டேக்ஸ் மோர் டைம், ரைட்? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னு பாரு, உன்னோட கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கீழே வந்துடுது, ஸ்டீலை நோக்கி வந்துடுது. எது லாஸ்ட்டாக ஸ்ட்ரென்த் அட்டன் பண்ணுமோ அதை நோக்கி வந்துடுது. போன இதில் பார்த்தியா கான்க்ரீட் தான் லாஸ்ட்டாக வரும், அப்போ மேலே நோக்கி போயிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆகும், ஸ்டீல் தான் வந்து லேட் ஆகும், ரைட்? தேவையான அளவு நம்ம கான்க்ரீட் இருக்குது, ஆனால் அதிகமான அளவு ஸ்டீல் வச்சுட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீல் வந்து ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆக லேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உன்னோட கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன வந்துருச்சு, கீழே நோக்கி வந்துருச்சு,
ரைட். இதுதான் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன். பேலன்ஸ்டு செக்ஷன் ஆர் லிமிட் செக்ஷன் என்ன அர்த்தம்? நம்ம 4 ராடு தான் தேவைன்னா கரெக்டாக 4 ராடு தான் வைக்கிறோம். ஸோ கான்க்ரீட்டும் கரெக்டான அளவு, ராடு ஈக்குவலாக இருக்குன்னா 2 ஒன்று போல் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகி ரெண்டுமே ஒரே ஸ்டேஜில் ரீச் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸில் தான் உன்னோட ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். ரைட். இஃப் த ஸ்டீல் ப்ரொவைடட் இஸ் சச் தட் strain in concrete and strain in steel reaches their maximum permissible value simultaneously, சேமாக ஒன்று போல் வரும். அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ்டு செக்ஷன். ரைட். இப்போது லீவர் ஆர்ம்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் வேர் த கம்ப்ரெஷன் அண்ட் த டென்ஷன் ஆக்ட்ஸ். ரைட். எங்கே இருக்கும் கம்ப்ரெஷன்? மேலே, கீழே டென்ஷன் இருக்கும். ரைட்டா? இந்த 2 ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற பேர் தான் என்னது? லீவர் ஆர்ம் அப்படிங்கிறது. ரைட். அடுத்தது இப்போ நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் போன மாடியில் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கும் உன்னோட பேஜ் நம்பர் 50 உன்னோட ஹேண்ட் புக்கில் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் த அக்செப்டபிள் லிமிட் ஃபார் சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் பிஃபோர் ஃபெயிலியர் இஸ் கால்ட் லிமிட் ஸ்டேட். ரைட். இங்கே வந்து நம்ம ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணுறோம். அதனால தான் வி ஆர் சேயிங் தட் அஸ் லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ த டெஃபினிஷன் என்னது? த அக்செப்டபிள் லிமிட் ஃபார் சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் பிஃபோர் ஃபெயிலியர், இட் இஸ் கால்ட் அஸ் லிமிட் ஸ்டேட். ஸோ what are the advantages of limit state? ஏன் நம்ம டேஸ் நம்ம லிமிட் ஸ்டேட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்துக்கோ. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா என்ன? இட் இஸ் பியூர்லி எலாஸ்டிக் மெத்தட், மாடுலர் ரேஷியோ மெத்தட் சொன்னோம் இல்லையா? இங்கே லிமிட் ஸ்டேட்டுங்கிறது இட் எம்ப்ளாய்ஸ் போத் எலாஸ்டிக் அஸ் வெல் அஸ் பிளாஸ்டிக் தியரிஸ். ஸோ ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹென்ஸ் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி இட் என்சியோர் இட் வந்து சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ரைட். அதே மாதிரி த கிராஸ் செக்ஷனல் சைஸ் ஆஃப் ஃப்ளெக்சுரல் எலிமெண்ட்ஸ் arrived by this method are lesser than the sizes arrived by from the working stress method. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யோசிச்சு பாரு, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் சப்போஸ் நீ டிசைன் பண்ணுறப்போ ஒரு பீமோட சைஸ் வந்து 200/400, 200 என்னதுப்பா பிரெத்து, 400 டெப்த்து அப்படின்னு வருது அப்படின்னா நீ லிமிட் ஸ்டேட் மெத்தடில் பண்ணுறப்போ 150/300 கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சைஸ் ரெடியூஸ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? இட் பிகம்ஸ் எக்கனாமிக்கல். ரைட். அதே மாதிரி it is more realistic partial safety values are used, which results into economical section. And இதில் பார்த்தோம் இல்லையா? So design of compression reinforcement for doubly reinforced beams and eccentrically loaded columns provides realistic values. இதுதான் என்னது? advantages of limit state method. ரைட். நம்ம இப்போ தான் டெஃபினிஷன் பார்த்தோம். நிறைய சர்வீசபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ what are the different limit states என்னலாம் இருக்குன்னு பாரு. லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி, அதர் லிமிட் ஸ்டேட்ஸ். நம்ம இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம லிமிட் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் கீழே என்னென்ன இருக்குன்னு பாரு. லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளெக்சர், லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஷியர், லிமிட் ஸ்டேட் ஆஃப் டார்ஷன், லிமிட் ஸ்டேட் ஆஃப் கம்ப்ரெஷன். இது எல்லாமே நம்ம எது ஃப்ளெக்சர் பீமுக்கு பார்ப்பேன், கம்ப்ரெஷன் காலம்க்கு பார்ப்பேன், ஷியர் எல்லாத்துக்கும் எல்லா மெட்டீரியலுக்கும் பார்ப்போம். ரைட். ஸோ இதெல்லாம் தான் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். வாட் யூ மீன் பை லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி அப்படின்னா டிஃப்ளெக்ஷன், கிராக்கிங். ஸோ இதெல்லாம் மேஜர் ஃபேக்டர். ஸோ ஒன்று நீ பீம் வந்து ஒரு லென்த்துக்கு போடுற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட பீமோட டிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும்? மினிமம் தான் இருக்கணும். நம்ம லாஸ்ட் டேர்மில் படித்தோம் இல்லையா? டிஃப்ளெக்ஷன் பார்த்துருப்பேன். ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப மினிமம் இருக்கும், நிறையா டிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ரைட். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி கீழே என்ன வருது? லிமிட் ஸ்டேட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அஸ் வெல் அஸ் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கிராக்கிங். வேறு என்னெல்லாம் லிமிட் ஸ்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன், லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஃபேட்டிக், limit state of impact resistance, limit state of durability, limit state of fire resistance. இதெல்லாம் தான் இதில் டிஃப்ரெண்ட் லிமிட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ரைட். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தோன்னா டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி த லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நான் இப்போ தானே சொன்னேன் நிறையா வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், லிமிட்ஸ் சர்வீசபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் வச்சு பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னது? டிசைன் ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த டிசைன் ஸ்ட்ரென்த் நம்ம எப்படி அப்டைன் பண்ணுவோன்னு பாரு. டிசைன் லோடு வந்து எஃப் இன்ட்டு காமா எஃப். எஃப்ங்கிறது என்னது? உன்னோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி, கேரக்டரிஸ்டிக் லோடு. காமா எஃப்ங்கிறது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் appropriate to the nature of loading. ரைட். அப்போ வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை வச்சு we are going to multiply the actual load. அதை தான் நம்ம என்ன பண்ணோம்? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறாங்க. ரைட். அப்போ அந்த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் என்ன மேம் அப்படின்னு கேட்டேன்னா அது வந்து உன்னோட ஹேண்ட் புக்கில் பேஜ் நம்பர் 51 கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்க்ரீட்டுன்னு பார்த்தேன்னா உன்னோட பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் எவ்வளவு? 1.5, ஸ்டீலுக்கு 1.15. ரைட். இது வந்து உன்னோட ஹேண்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோடுக்கு. ரைட். ஒயில் அசஸிங் த ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக
நீ என்ன யூஸ் பண்ணணும், காங்க்ரீட் ஆர்சிசினா 1.5 உன்னோட லோடை மாற்றிட்டு டிசைன் லோடாக மாற்றணும். டிசைன் லோட் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் லோடு இன்ட்டு பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர், ரைட். ஸ்டீல் யூஸ் பண்ணோம்னா 1.15. ஸோ வாட் ஆர் த லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட அசம்ஷன்ஸ் அப்படியே பேஜ் நம்பர் 52 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அசம்ஷன்ஸ் சேம் தான். பிளேன் செக்ஷன்ஸ் நார்மல் டு த ஆக்சஸ் ரிமைன், பிளேன் ஆஃப்டர் பெண்டிங், ஸ்ட்ரெயின் இன் கான்க்ரீட் வந்து அவுட்டர் மோஸ்ட் இதில் எவ்வளோ இருக்கணும், 0.0035. relationship between the compressive stress distribution in concrete and strain வந்து எப்படி இருக்கணும்னா ரெக்டாங்கிள், ட்ரெபிசாய்டல், பேரபோலாவாக இருக்கணும், ரைட். அதே மாதிரி உன்னோட பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் என்னதாக இருக்கணும், காமா எம் வந்து 1.5 இருக்கணும். பிகாஸ் we are using design load in the limit state, ரைட். இதை வந்து உன்னோட அசம்ஷன்ஸ் தான். ஸோ அசம்ஷன்ஸ்னாலே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் கிரிட்டேரியா வச்சுக்கிட்டு தான் they have made a procedure, ரைட். இந்த அசம்ஷன்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு லிமிட் ஸ்டேட் மெத்தடில், ரைட். தேங்க்யூ. வில் மீட் in the next module.